பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட இந்த டெய்லி டென்ஸ் மூலிமா கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க தேவன் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இதை பார்க்குறவங்களை அனைவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களை வாழ்த்துக்கிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளில் கூட கர்த்தருடைய வார்த்தையை பார்த்து உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். வேத புஸ்தகத்தில் மத்திய சுவிசேஷ புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிப்போம். மேத்யூ சாப்டர் 6 verse 33. கர்த்தருடைய வார்த்தை இப்படியாய் சொல்கிறது: முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆமேன். என் கண்பார்களே, இந்த நாளில் கூட ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிறார். ஒருவேளை இந்த நாளில் நீங்கள் அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கீங்களா? ஒவ்வொரு நாளும் நான் கடந்து போவது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? ஏசப்பா உங்களை பார்த்து தான் சொல்கிறார், முதலாவது நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியும் தேட வேண்டும். நீங்கள் காலையில் எழும்பின உடனே ஏசப்பாவுடைய சமூகத்தை தேட வேண்டும். யாரெல்லாம் காலையில் எழுந்து ஏசப்பா சமூகத்தை தேடுறீங்களோ, ஏசப்பாவுடைய சமூகத்தை உங்களுடைய காரியங்களை தெரிவிக்கிறீங்களோ, அந்த நாள் முழுவதும் ஏசப்பா உங்களை அற்புதமாய் நடத்துவா. இன்றைக்கி அநேகர் பார்க்கும்போது காலை எழுந்த உடனே என்ன பண்ணுவாங்க? எனக்கு பெட் காஃபி வேணும், இல்லை வாஷ்ரூம் போவாங்க. ஆனால் முதலாவது நீங்கள் தேவ சமூகத்தை நாட வேணும். இன்றைக்கி அநேகர் உலகத்தின் காரியங்களை தேடி போய் தன் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை எழுந்து போயிருக்காங்க. இன்றைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லையா? உங்களுக்கு சமாதானம் இல்லையா? உங்களுக்கு நிம்மதி இல்லையா? உங்கள் தேவைகள் சந்திக்கப்படலை. முதலாவது ஏசப்பாக்க முக்கியப்படுத்துங்க. இந்த நாள்லேருந்து ஒரு தீர்மானம் எடுங்க. ஏசப்பா, நான் முதலாவது உம்முடைய சமூகத்தை நாடுவேன், உம்முடைய சமூகத்தில் நான் காத்திருப்பேன். நீங்கள் காலையில் எழுந்த உடனே ஏசப்பா சமூகத்தில் காத்திருந்து உங்களுக்கு என்ன தேவையாக இருக்குது, என்ன காரியமாக இருக்குது, ஏசப்பா கிட்ட நீங்கள் சொல்லும் போது ஏசப்பா அந்த நாள் முழுவதும் உங்களை அற்புதமாய் நடத்துவா. உங்களுடைய தேவைகளை ஏசப்பா சந்தித்து கொடுப்பா. நீங்கள் எந்த காரியத்தை குறித்து கவலைப்படாதபடிக்கு உங்கள் தேவைகளை சந்திக்கிற ஏசப்பா முதலாவது நீங்கள் தேட உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஒப்பு கொடுக்கும் போது உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் ஏசப்பா கூட்டி கொடுப்பா. அதுதான் சொல்ல, முதலாவது தேவன் ராஜ்யத்தையும் அவர் நீதியை தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு என்ன தேவை எல்லாவற்றையும் கூட்டி கொடுக்கிற தேவன் உண்டு. அவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஏசப்பா சமூகத்தை தேடாதபடி உலகத்தின் காரியங்களை தேடி போகிறோம். எனக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும், இந்த நன்மைகள் வேணும்னு நீங்கள் தேடி போய் நீங்கள் சோர்ந்து போகிறீங்க, வெக்கப்பட்டு போகிறீங்க. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் முதலாவது ஏசப்பாவுடைய சமூகத்தை நீங்கள் முக்கியப்படுத்தி பாருங்கள். நீங்கள் காலையில் எழும்பின உடனே ஏசப்பா சமூகத்தில் ஜெபிச்சு பாருங்கள், வேத வாசிங்க, பாடலை பாடி ஏசப்பா துதிங்க. ஏசப்பா அந்த நாள் முழுதும் உங்களை அற்புதமாய் நடத்துவா. அந்த நாளுக்கு உங்களுக்கு என்னென்ன தேவை இருக்குது, என்னென்ன காரியம் இருக்கோ, இல்லை என்ன கஷ்டம், எந்த காரியத்தில் கொழுப்பமாக இருக்குதோ, நீங்கள் ஏசப்பா கிட்ட சொல்லும் போது, ஜெபத்தில் ஏசப்பாவுக்கு நீங்கள் பேசும்போது ஏசப்பா உங்கள் எல்லா காரியத்தையும் லகுவாய் மாற்றி கொடுப்பா. இன்றைக்கு ஏசப்பாவுடைய ஆலோசனைக்கு ஒப்பு கொடுக்குறீங்களா? இருக்கிற இடத்துல நீங்கள் தலைகளை தாழ்த்தி ஏசப்பா நோக்கி ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற தகப்பனே, இந்த நாளில் கூடப்பா நீங்கள் சொன்னீரே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது எல்லாவற்றையும் கூட்டி கொடுப்பேன். வாக்கு கொடுக்கிறவர், வாக்கு மாறாத தேவன். ஒருவேளை ஏசப்பா இதுவரைக்கும் உம்முடைய தேடாத நிமித்தம், உம்மை முக்கியப்படுத்தாத நிமித்தம் வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதத்தை எழுந்து போயிருக்கலாம், சமாதானத்தை எழுந்து போயிருக்கலாம், நிம்மதியை எழுந்து போயிருக்கலாம்ப்பா. யாரெல்லாம் இந்த நாளில் கூட உங்களுடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து முதலாவது உங்களுடைய ராஜ்யத்தை தேட, உங்களுடைய சமூகத்தை தேட, உங்களுடைய சமூகத்தில் காத்திருக்க ஒப்பு கொடுக்குறாங்கப்பா, ஒவ்வொரு வாழ்க்கையில் அற்புதம் நடக்கட்டப்பா. ஒவ்வொரு நாளும் என்ன தேவைகள் உண்டு, என்னென்ன காரியத்தில் அப்பா நீங்கள் உண்மை நோக்கி ஜெபிக்கிறாங்களாப்பா, எல்லா காரியத்தில் என் தேவன் நீங்கள் அற்புதங்களை செய்ததுக்காய் ஸ்தோத்திரம். வார்த்தை அனுப்பி என் ஜனங்களை விடுதலை ஆக்கினதுக்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.